ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பிஸியாக இருக்கும்படியாக களம் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறது. அதனால் தான் இடிதாங்கி பசியாயிருக்கிறேன் என்று பதறினால் கூட அடிவரிடிகள் உடனே பதட்டமாகி தலைவர் பிஸியாக இருக்கிறார் என்று டிரான்ஸ்லேட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஏற்றி விடுகிறார். செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்பட வேண்டும் என்று கத்தி கதறினால் அதை அப்படியே ஈயடிச்சாங்காப்பி அடிக்க தெரியாமல் காது வழியாக ஈயத்தை காய்ச்சி ஊற்றி வயிற்றுக்கு ஈயட்டா என்று பல்லை இழிக்கிறார். இப்படியெல்லாம் அரைவேக்காட்டு தொண்டர்களை வைத்துக் கொண்டு குப்பை கொட்டினால் பழம் நழுவது எப்போது, பாலில் எப்படி விழுவது, போனால் போகட்டும் என்று பாலே பரிதாபப்பட்டு பழத்தின் மேல் பாய்ந்தால்தான் உண்டு. பெண்பால் புலவிகள் குழம்பிக் கொண்டிருந்த மாநாட்டில் பழம் நழுவி ஆவின் பாலிலும் விழாது அடுத்தவன் காலிலும் விழாது என்று கூறிவிட்டதால் இடிதாங்கி பயந்து விடுவானா? காலம் கடந்து கொண்டிருக்கிறதே, களம் தெளியும் என்று காத்து கிடந்தால் குளத்தை மீண்டும் கலக்கிவிட்டு இடிதாங்கியை கிள்ளி விட்டிருக்கிறார். இப்படி ஒரு சோதனை 2016க்கு வரும் என்று இடிதாங்கி நினைத்து கூட பார்க்கவில்லை. இடிதாங்கி நங்கூரத்தை எங்காவது ஒரு இடத்தில் வசமாக பாய்ச்சி விட்டு விரல்கள் மூலமாக விவாதத்தை தொடங்கலாம் என கையில் துண்டுடன் காத்து கிடந்தான். ஆனால் துண்டுக்கு வேலை இல்லாமல் போய்விட்டதே என்று இடிதாங்கி தொண்டன் பல்லை கடித்து கொண்டிருக்கிறான். தனியாக நிற்பதற்கு பயந்து கொண்டு இடிதாங்கி பிதற்றுகிறார் என்று மாற்றுக் கட்சியினர் சொல்லுகிறார்கள். இரவில் தனியாக ஒரு இடத்துக்கு போவதாக இருந்தால் கூட அடிமனதில் ஏற்படும் பயத்தை அணுபல்லவியாக மாற்றி பாட்டாக பாடி பயத்தை துரத்துபவன் இடிதாங்கி. அப்படி பயம் ஏற்பட்டிருந்தால் போனால் போகட்டும் போடா என்று பாட்டு பாடியிருக்க மாட்டேனா? மனசுக்குள் அப்படி முணுமுணுக்கவில்லை. அப்படி பாடினால் உதடுகள் அசைவதை வைத்து இட்டு கட்டி வாட்ஸ்அப்பில் டின் கட்டி விட்டு விடுவார்கள் என்பது எனக்கு தெரியும். இதை முன்கூட்டியே மனசு சொல்லியதால் தான் என்ன பயம் வந்தாலும் இடம் பொருள் ஏவல் அறிந்து கூவிக்கொண்டிருக்கிறான் இடிதாங்கி. மலையே உருண்டு வந்து இடிதாங்கியின் மேல் விழுவதாக இருந்தாலும் அந்த பயத்தை எல்லாம் உள்ளுக்குள்ளேயே கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு கம்மென்று கிடக்கும் சக்தியை இடிதாங்கி கொண்டிருக்கிறான். அதனால் தான் சொல்லுகிறேன், உள்ளுக்குள் உதறல் எடுத்தாலும் வெளியில் அதை உலர மாட்டான். முற்றத்தில் காத்து கிடக்கும் களத்தில் இறங்கும் போது சிங்கத்தையே சிதைக்க வைக்கும் அளவுக்கு அலப்பறையாக போவான் இந்த இடிதாங்கி என்று கூறி உங்கள் எல்லோரையும் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.